ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிகோட்னா என்ன, அது ஃபஸ்ட்டு எப்படி ஆரிஜினேட் ஆச்சு, அது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னென்ன வகையில் நமக்கு அது பயன்பாடாக இருக்குது, யாரெல்லாம் அதில் யூஸ் பண்ணுறாங்க அதை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கீபோர்ட் லேஅவுட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். தமிழில் என்னென்ன கீபோர்ட் லேஅவுட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஆஃபீஸில் டைப் பண்ணும்போது, தமிழில் டைப் பண்ணும்போது என்னென்ன எரர்ஸ் எனக்கு வருது, அந்த எரர்ஸை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, இதை மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான என்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட ஃப்ளோ எப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஒரு விஷயத்தோட பேசிக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற பார்ட்டை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பார்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே முடிச்சிட்ட பிறகு இது எல்லாமே ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம ஆஃபீஸில் நம்ம டைப் பண்ணி அது ஆஃபீஸில் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூனிகோட்னா என்ன? யூனிகோடுன்றதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் என்கோடிங் சிஸ்டம். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது சிம்பிள் லாஜிக் நான் சொல்கிறேன் பாருங்க. ஆக்சுவலி யூனிகோட்க்கு நான் வேற ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது கம்ப்ளீட்லி கொஞ்சம் டீப்பாக போவோம் டெக்னிக்கலாக. நான் உங்களுக்கு சிம்பிள் லாஜிக்கில் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபிசிடி இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. ஸோ ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் பைனரி கோட்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்டிங்கில் நம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஒன்னுன்றதுக்கு பைனரி வேல்யூ என்னன்றதை போட்டுருவாங்க. ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ்க்கு பைனரி கோட்ஸாக ஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜில். இப்போ என்ன விஷயங்கள் வருதுன்னா, ஓகே, நான் நம்பர்ஸை கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் டெக்ஸ்ட்டை கொண்டு வரணும், ஏபிசிடின்ற ஆல்ஃபபெட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆல்ஃபபெட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஏனா 65, பினா 66, இதை மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்டையும் ஒரு நம்பரோட கோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த நம்பரை பைனரியாக சேவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாஜிக்கில் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா, நம்பர்ஸை என்னால் சேவ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸை என்னால் சேவ் பண்ண முடியுது. ஆல்ஃபபெட்டை சேவ் பண்ணுறது தான் என்ன பண்ணுறாங்க, ஆஸ்கின்ற கான்செப்டுக்கு வராங்க. ஸோ ஆஸ்கியோட வேல்யூஸ் அந்த என்கோடிங்ஸை வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் அதாவது 256 கேரக்டர்ஸ் வரைக்கும் சேவ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் அதால். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது எது வரைக்கும் பாசிபிள்னா சில விஷயங்களை மட்டும் தான் பண்ண முடியுது ஆஸ்கியால். ஸோ அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, 0 to 255 வரைக்கும் தான் பண்ண முடியுது அதால். இப்போ என்ன பண்ணுறாங்க, சிம்பிள்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வருது. ஓகேங்களா? இப்போ சிம்பிள்ஸ் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராஃபினா கூட இருக்கலாம். லைக் இப்போ தமிழ் எழுத்து கான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் எப்படி சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜுக்கு நான் கொண்டு வரது. இப்போ சைனீஸில் ஒரு எழுத்து இருக்குன்னா அதை எப்படி கொண்டு வரது, ஹிந்தியில் ஆன்னு ஒரு எழுத்து இருக்குன்னா அதை எப்படி கொண்டு வரது. ஸோ இது மாதிரி விஷயங்களுக்கு பார்க்கும்போது தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த யூனிகோடுன்ற கான்செப்ட்டுக்கு வராங்க. ஸோ இந்த யூனிகோடு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா UTF-8, 16, 32 இந்த மாதிரி நிறைய என்கோடிங்ஸ் இருக்குது. UTF-னா என்ன, UCS-னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் சிம்பிள் லாஜிக்கில் புரிஞ்சிக்க வேண்டியதான். என்னன்னா, யூனிகோடுன்றது பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது எல்லா கம்ப்யூட்டர்லையும், எல்லா ஸ்டேட்லையும், எல்லா நேஷன்லையும், எல்லா இடத்துலையும் ரெஸ்பெக்ட் ஆஃப் த பிளேசஸ். ஸோ அந்த சிம்பிள் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ நான் கான்ற ஒரு யூனிகோட் டெக்ஸ்ட் இருக்குன்னா அது சைனாவில் இருக்கவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி அது கான் தான் தெரியும் அவங்களுக்கு. இல்லை ஜாப்பனீஸ் யாராச்சும் படித்தாலும் அப்படி தான் தெரியும். ஸோ இது மாதிரி விஷயங்களுக்காக தான் யூனிகோட் யூஸ் பண்ணுறோம் நம்ம. நீங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒரு டைப் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபாண்ட்டில், நெக்ஸ்ட் அதை மெயில் பண்ணியிருப்பாங்க. மெயிலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஜங்க் கேரக்டர்ஸாக தெரியும், என்னன்னே தெரியாது, பட் தமிழில் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம யூனிகோட் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த யூனிகோட் இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுதா, வேறு எதுக்கும் யூஸ் ஆகலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூனிகோட் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்துலையும் யூஸ் ஆகுது பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர்ஸ். இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க, ஒரு சைட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு. இப்போ இந்த சைட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு வியட்நாமிஸ் லாங்குவேஜ். இது ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ எப்படி தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இது ஜங்க்டு கேரக்டர்ஸாக வந்துடணும். பட் எனக்கு அப்படி தெரியல. அது என்னவோ அது அப்படியே எனக்கு வருது பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், விக்கிபீடியா சைனீஸில் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சைனீஸில் இருக்குன்னும் போது இது யூனிகோடாக இல்லைன்னா எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சைனீஸ் லெட்டர்ஸ் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்க்டு கேரக்டர்ஸாகவும் பாக்ஸாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை மாதிரி ஒரு வெப்சைட்டை ஒரு
டிரான்ஸ்லேட் பண்ணுறதா இருக்கட்டும், பேக் எண்ட்ஸில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூனிகோட் தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதோட அவேர்னஸ் நமக்கு பெருசாக இல்லை. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, யூனிகோடில் டைப் பண்ணால் எங்கே ஓப்பன் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபைன். ஃபர்ஸ்ட் இந்த கீபோர்ட் லேஅவுட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் 99, தமிழ் இன்ஸ்கிரிப்ட், டைப்ரைட்டர், வானவில், வேறு மாதிரி இதெல்லாம் ஃபாண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ சிம்பிள் லாஜிக் என்னன்னா, நான் ஒரு கீ இருக்குன்னா அந்த கீ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத அந்த கீயை மேப் பண்ணி வச்சுருப்பாங்க, கேரக்டர் மேப்பிங் பண்ணியிருப்பாங்க. அது பேர் தான் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் லேஅவுட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கீ நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னா எனக்கு இதுதான் டைப் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இந்த கீபோர்ட் லேஅவுட்ஸில் ஸ்டார்டிங்கில் பார்த்தா நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுல QWERTY யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா AZ அப்படின்னு வந்திருக்கும் ஆல்ஃபபெட்ஸில். இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் நம்ம அந்த அளவுக்கு டீப்பாக போக வேணாம். இதில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் கீபோர்ட் லேஅவுட்ஸு. ஓகேங்களா? நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் நமக்கு பிரச்சனையாக வருது பார்த்தீங்கன்னா, NHM ரைட்டர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அது என்னென்ன எரர்ஸ் நிறையா வருது, எனக்கு என்னோடய ஃபாண்ட்டுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது, நான் NHM ரைட்டர் ஆன் பண்ணி தான் டைப் பண்ணுறேன், பட் எனக்கு வர மாட்டேங்குது, இது மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. இது எல்லாமே இருக்குது. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இப்போ ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இந்த லாங்குவேஜில் டைப் பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள், இந்த ஷார்ட்கட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இது கிளியர் கட்டாக இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக இருக்கும். நீங்கள் யாரையும் கேட்கணுன்ற அவசியம் இருக்காது. ஓகேங்களா? இந்த கீபோர்ட் லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் தமிழில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது, தமிழ் 99 பார்த்துருந்துருப்பீங்க, டைப்ரைட்டரிங் கீபோர்ட் பார்த்துருப்பீங்க, ஃபோனோட்டிக் பார்த்துருப்பீங்க. இந்த 4 விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்ன எக்ஸ்ப்ளனேஷன்ன்றது, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் இதோட டைம் சிம்பிளாக நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் 99. அதாவது நீங்கள் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், லாங்குவேஜஸ் எங்கே பார்க்கணும், இந்த இடத்துல பார்ப்போம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு எங்கே போய்ட்டு அப்படின்ட்டு. ஓகேங்களா? தமிழ் 99. தமிழ் 99 சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 1999 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. இந்த கீபோர்ட் லேஅவுட்ஸ் இதுதான் வந்து எங்களுக்கு ஒரு கீபோர்டாக நீங்கள் கொடுக்கணும், இந்த லேஅவுட் தான் நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிடுறாங்க. இது எப்போ நடக்குதுன்னா 1999 நடக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நேமை வந்து 99 உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு விண்டோஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த கீபோர்டு லேஅவுட்ஸ் வந்து கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஸ்டார்டிங் இந்த 80sலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து எமர்ஜ் ஆகுது. ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதும் இல்லை பிஸ்னஸில் இது கொண்டு வரது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரொம்ப எமர்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு டெக் ஜெயின்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு அவங்களோட கம்பெனிஸ் வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் எங்கே திரும்புதுன்னா, இந்த கீபோர்ட் லேஅவுட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த யூனிகோட் பேஸ் பண்ணது, இது மேலே அவங்களோட ஃபோக்கஸ் திரும்புது. ஒரு கண்ட்ரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை செட் பண்ணி கொடுக்குறாங்க, ஒர்க்குக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணுன்றதுனால. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தமிழ் 99 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கீபோர்ட் லேஅவுட் இருக்குது. இந்த கீபோர்ட் லேஅவுட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை விண்டோஸ் எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 2018 விண்டோஸ் 10 வந்து விடுறாங்க பார்த்தீங்களா. விண்டோஸ் 8.1 வந்துச்சு, அதுக்கப்புறம் விண்டோஸ் 10 வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, தமிழ் 99 கீபோர்டு வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது எப்போ பண்ணிட்டாங்க, 1999 பண்ணிட்டாங்க. பட் நமக்கு வர்றது பார்த்தீங்கன்னா 2018 விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி தமிழ் அப்போ யூஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ் இன்ஸ்கிரிப்ட் நீங்கள் ஷார்ட்டாக பார்த்துருப்பீங்க. தமிழ் இன்ஸ்கிரிப்ட் அது என்ன இன்ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு சிம்பிளாக லாஜிக் சொல்லணும்னா, இன்ஸ்கிரிப்ட்னா இந்தியன் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது 1986 என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ஸ்கிரிப்ட்ஸ்ன்ட்டு கொண்டு வராங்க. ஒரு 12 செட் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. இதை யார் பண்ணுறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. இந்த 12 லாங்குவேஜ்க்கு இதுதான் கீபோர்ட் லேஅவுட்டு, இப்படி தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு. இதை எப்போ கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து இதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி
கீபோர்ட் லேஅவுட்ஸை டெவலப் பண்ணி கொடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ கொண்டு வந்தாங்க 2010லேயே கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா விண்டோஸில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் இன்ஸ்கிரிப்ட் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கு விண்டோஸில் 2010ல் விண்டோஸில் கொண்டு வந்துட்டாங்க. விண்டோஸோட எந்த வெர்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி விண்டோஸ் 2000லேருந்தே எல்லா வெர்ஷன்ஸ்லையுமே இது ஒர்க் ஆகும் ஓகேங்களா. என்டிக்கு அப்புறம் வந்து எல்லாமே 2000 எக்ஸ்பி விஸ்டா இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இன்ஸ்கிரிப்ட்ன்றது தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ண இந்தியன் கவர்மெண்ட். தமிழ் கீபோர்ட் 99 தமிழ் 99 பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்டைஸ் பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட். இன்னும் பெட்டராக இருக்கணும், இன்னும் எஃபிஷியண்டாக நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்றத நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அப்புறம் அப்ரூவ் பண்ணி சில ப்ராசஸ் முடிச்சு நம்ம வந்து விண்டோஸ் 10ல் கொடுக்குறாங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது அடிஷ்னலாக. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்னன்னா தமிழ் இன்ஸ்கிரிப்டோட லே அவுட் இது தான். ஓகே நீங்கள் ஜஸ்ட் வியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டர் ஃபாண்ட். டைப்ரைட்டர் ஃபாண்ட் ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நார்மல் டைப்பிங் மிஷினில் என்ன ஃபாண்ட் இருக்கோ அதுதான் டைப்ரைட்டர் ஃபாண்ட். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை பற்றி பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3மே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த கீபோர்ட் லேஅவுட் சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த ஐஎம்ஏஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐஎம்ஏஸ்னால் என்னென்னா இன்புட் மெத்தட் எடிட்டர்ஸ் பை மைக்ரோசாஃப்ட். இவங்க வந்து இது நான் கொடுக்குறேன் பாருங்க, இன்புட் மெத்தட் எடிட்டர்ஸ் அப்படின்னும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளோட டூல்ஸுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி. இப்படி கொண்டு வராங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த ஐஎம்எஸ் கீழே வரும்னா கூகுள் இன்புட் டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த ஐஎம்எஸ் கீழே தான் வரும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் இன்புட் 3 இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஐஎம்எஸ் கீழே தான் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், அதை ஜஸ்ட் இது கீழே நான் குரூப்பிங் பண்ணிடுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஐஎம்எஸ்னால் ஒன்றும் இல்லை, இன்புட் மெத்தட்ஸ் எடிட்டர் ஓகேங்களா. மைக்ரோசாஃப்ட் வந்து இவங்க கொண்டு வந்தது என்னன்னா இண்டிக் லாங்குவேஜ் இன்புட் டூல்ஸ்னு கொண்டு வந்தாங்க. இது ஒரு செட் ஆஃப் எல்லா லாங்குவேஜுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிக் 1 இருந்துச்சு, 2 இருந்துச்சு, தமிழ் இண்டிக் 3 இருக்குது. இது ப்ராபப்ளி இந்த XP 7 இந்த டைமில் யூஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அதிகமாக. இதை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து என்ன பண்ணுறாங்க, அதே ஐஎம்எஸ் கொண்டு வராங்க. அவங்க இனிஷியலாக கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 22 மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. 11 லாங்குவேஜஸ் நெக்ஸ்ட் 22 வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ கூகுள் இன்புட் டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கூகுள் இன்புட் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. த்ரூ வெப்சைட்ஸ் நீங்கள் ஒரு ப்ரௌசர் இருந்துச்சுன்னா போதும், இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நான் ஒரு எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ப்ரௌசர் இருக்குது, நான் ஒரு டைம் அந்த சைட்டை போய் கிளிக் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஜஸ்ட் அந்த எக்ஸ்டென்ஷனை ஒரு கிளிக் பண்ணேன்னா அதுலேயே எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும், நான் அங்கேயே வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷனாகவும் கொடுத்தாங்க. இது எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அது எப்படி யூஸ் பண்ண என்னன்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமனாக வரது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஃபோனோட்டிக் இருக்குது பாருங்கள். தமிழ் ஃபோனோட்டிக் வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா விண்டோஸ் 10 அப்டேட்லேயே கொடுத்துட்டாங்க. இதை 2019 வருது ஆக்சுவலி ஓகேங்களா. என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 லாங்குவேஜுக்கு இவங்க அந்த ஃபோனோட்டிக் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. ஃபோனோட்டிக்னா சிம்பிள், நீங்கள் ஒன்றும் இல்லை தங்கிஷ் டைப் பண்ணுவீங்களா, இப்போ அம்மானா AMMAன்னு போட்டுனா அம்மானு வரப்போகுது, லைக் இப்படி பண்ணுறது தான். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே கீபோர்ட் லேஅவுட்ஸு. இப்போ இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நமக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸே தேவையில்லை. ஏன்னா இப்போ சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிகோட் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடியது தான், டிஃபால்ட்டாகவே யூனிகோட் தான் அது. இது எதுக்குமே நம்ம தனியாக வந்து வேற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற அவசியமே கிடையாது. தமிழ் இன்ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், இல்லை தமிழ் 99 இருக்கட்டும், ஃபோனோட்டிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிகோட் தான் டிஃபால்ட்டாகவே. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, சிம்பிளாக நீங்கள் இது எப்படி பண்ண சொல்கிறேன் பாருங்கள். சரி ஓகே, இந்த விஷயங்கள் சொல்லியாச்சு. இது நான் எப்படி பார்க்குறது, நான் எப்படி என்னோட டிவைஸில் கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஒன்றும் கிடையாது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். நான் என்னென்ன லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு இங்கே காட்டும். ஜஸ்ட் நீங்கள் விண்டோஸையும் ஸ்பேஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் அகைன் நீங்கள் வந்து ஸ்பேஸ் பாரை டேப் பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த லாங்குவேஜ் வேணும்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாங்குவேஜ் பேக் ஆட் பண்ணியிருக்கேன், தமிழ் ஆட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு தமிழ் 99 மட்டும்தான் வருது. ஸோ அப்போ நான் இன்ஸ்கிரிப்டுக்கு நான் தனியாக தான் டவுன்லோட் பண்ணணுமா, அப்போ நான் வந்து ஃபோனோட்டிக்ஸ்க்கு ஏதாவது தனியாக டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறீங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு டைம் அண்ட் லாங்குவேஜ்னு இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் வரும். இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு தமிழ் வரும். இன்கேஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆட் லாங்குவேஜ் கொடுக்க போகிறீங்க. கொடுத்ததும் லாங்குவேஜ் டைப் பண்ணிங்கன்னா, இப்போ தமிழ் டைப் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி 2 தமிழ் காட்டும் உங்களுக்கு. சாரி, நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதனால் எங்கே டைப் பண்ணாலும் அப்படி வருது. இங்கிலீஷ் இந்தியா, ஓகே ஃபைன். இப்போ நான் தமிழ் டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு தமிழ் டைப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அப்டேட் பண்ணியிருக்காங்க. 10ல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் இந்தியா இருந்துச்சு, தமிழ் இலங்கை மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 11ல் அப்டேட்டில் கொடுத்துறதுக்கு என்னென்னா மலேசியாவும் சிங்கப்பூரும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும், அவ்வளோதான். ஸோ ஓகே ஃபைன், எனக்கு வந்து லாங்குவேஜ் வந்துருச்சு. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மற்ற ஆப்ஷன்ஸ் வரலையே. இப்போ தமிழ்லேயே நிறையா இருக்குதுன்னு சொன்னீங்களா, அந்த கீபோர்ட் லேஅவுட்னா நான் எங்கே போகிறது அப்படின்னா சிம்பிள், ஒன்றும் இல்லை. என்கிட்ட இந்த தமிழ் இருக்குது. ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் போயிடுறேன். லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் போனதும் கீழே எனக்கு அடுத்து பாருங்கள் கீபோர்ட்ஸ்னு வருது இல்லைங்களா, அதில் 99 மட்டும்தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஆட் கீபோர்ட்னு கொடுக்குறேன். கொடுத்ததும் எனக்கு இன்ஸ்கிரிப்ட்னு இருக்குது. இன்ஸ்கிரிப்டை நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் ஃபோனோட்டிக் கொடுக்குறேன், அதுவும் ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த கீபோர்டு ஆட் ஆனது உங்களுக்கு தெரியுதுங்களா. கன்ஃபார்ம் பண்ணிக்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் அண்ட் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணி டாகல் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எனக்கு இருந்து தமிழ் 99 மட்டும்தான். பட் இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா தமிழ்னு இருக்குது, இன்ஸ்கிரிப்ட் இருக்குது, ஃபோனோட்டிக் இருக்குது. ஸோ அந்த 3 கீபோர்ட்ஸுமே எனக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா ஃபைன். இப்படி தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் எந்த ஒரு அடிஷ்னல் சாஃப்ட்வேர்ஸுமே இல்லாமல் நம்ம வந்து யூனிகோடில் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இது ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் NGM ரைட்டரை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் சில டைம் எனக்கு ஒர்க் ஆகுது, சில டைம் ஒர்க் ஆகலன்ற பிரச்சனையும் வருது. இது ரியல் டைமில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் ஓகே, நான் இப்போ இந்த ஆஃபீஸில் என்ன பண்ணுறேன், டிராஃப்ட் இருக்குது. இந்த டிராஃப்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3 லாங்குவேஜ் பார்த்தோம் இல்லைங்களா, கீபோர்ட் லேஅவுட்ஸ் பார்த்தோம்ல, அதில் டைப் பண்ண ஒரு விஷயத்த ஜஸ்ட் நான் ஆஃபீஸில் போட்டு செக் பண்ண போகிறேன். எனக்கு கரெக்டாக வருதா, இல்லை யூனிகோடாக தான் இருக்கா டிஃபால்ட்டாகவே, இல்லை நான் வேறு ஏதாச்சும் வந்து இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்னு. ஓகே ஃபைன். இப்போ லாங்குவேஜ் மாற்றிடலாமா, தமிழ் வச்சுட்டேன். ஜஸ்ட் நான் ரேண்டமாக டைப் பண்ணுறேன், என்னென்னலாம் பார்க்காதீங்க. ஓகேங்களா, டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், தமிழ் 99 கிளிக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அதில் நான் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தமிழ் ஃபோனோட்டிக் வந்துட்டேன். டைப் பண்ணலாமா, எப்படி தான் ஃபோனோட்டிக் இருக்கும் ஆக்சுவலி, ரொம்ப ஈஸி இது. இதில் என்ன நமக்குனா டைப் பண்ணிக்கிட்டே போகலாம். ஜஸ்ட்டு தமிழ் டைப் ரைட்டிங் தெரியாதவங்களுக்கு பெஸ்ட்டு மெத்தட் எதுனா ஃபோனோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது தான். கூகுள் இன்புட் கீபோர்டாக இருக்கட்டும், ஹிந்தி கீயாக இருக்கட்டும், பெட்டர் ஃபோனோட்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் எங்கே நமக்கு செக் வரும்னா, ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள்னு டைப் பண்ணுறேன், GOOGLE, பட் எனக்கு என்னென்ன வருது பாருங்கள். கூகுள் இது கரெக்டாக வந்துருச்சு அப்டேட் பண்ணதுனால. இதுக்கு இப்போ விண்டோஸ் 10ல் நான் இதை டைப் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா கூகுளேன்னு வந்திருக்கும். ஸோ இதில் இப்படி தான், பட் அப்டேட் பண்ணதுனால இட்ஸ் பெட்டர். முன்னை விட இது நல்லாவே இப்போ பெட்டராகவே ஒர்க் ஆகுது. விண்டோஸில் நான் 2 ஓஎஸ்மே வச்சுருக்கேன், டியூவல் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2மே செக் பண்ணிட்டேன், இது பெட்டராக இருக்குது. இதில் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் இப்போ 1 நான் டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு அது வந்துடும். நான் ஒரு டைமும் கிளிக் பண்ணிட்டு இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நான் டைப் பண்ணுறேன். கீபோர்ட் ஒரு ஸ்பேஸ் அடிக்கிறேன், அப்படியே வந்துட்டு இருக்கும். ஸோ விண்டோஸ் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் லாங்குவேஜ் பேக் மட்டும் அப்டேட் பண்ணிவிடுங்க. 10 இருந்தால் கூட லாங்குவேஜ் பேக் நீங்கள் ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி பெட்டர். நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு. அந்த லாங்குவேஜ் பேக்கில் வந்து என்ன மென்ஷன் பண்ணிக்கோ அதோட கோடு என்னன்னு சொல்லிடுங்க. விண்டோஸ் அப்டேட் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்க்கும் ஒரு கோடு வரும், கேல ஸ்டார்ட் ஆகும், K0P அப்படின்னு வரும். நான் உங்களுக்கு அது என்னன்றது சொல்லிடுறேன். பெட்டர் டெக்னிக்கல் நாலேஜ் எனக்கு இருக்குது அப்படின்னா அந்த லாங்குவேஜ் பேக் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஃபுல்லாக காப்பி பண்ணி இந்த டிராஃப்டில் போட போகிறோம். நம்ம காப்பி பண்ணிட்டேன். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன், சேவ் கொடுக்குறேன். இப்போ
டிராஃப்டோட ப்ரிவ்யூ பார்க்குறோம். எனக்கு இங்கிலீஷில் இருந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ தமிழில் டைப் பண்ண பார்த்தீங்களா, அது எல்லாமே எனக்கு கரெக்டாக வருது. என்னென்னா இந்த சின்ன சின்ன இந்த டாட் வர்றது வந்து ஏன் இந்த இடத்துல இப்படி வருதுன்னா, ஆக்சுவலி ஒரு டைப்ரைட்டிங் முடிச்சவங்க தெரிஞ்சிருக்கும். என்னென்னா ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த லெட்டரை வைப்போம். இப்போ இட்டுன்னு வைக்கணும்னா டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டாப் போடுவோம். சிஸ்டமில் அப்படியே மாற்றி வரும். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாட் வைக்கணும். ஸோ அதனால தான் அந்த இடத்துல இப்படி வருது. ஆக்சுவலி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. நமக்கு பெட்டராக பக்காவாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே யூனிகோட் தான். எனக்கு வந்து இதிலே டைப் பண்ணிப்பேன், நான் இந்த டைப்பிங்கில் பெட்டராக இருக்கேன் அப்படின்றவங்க NHM ரைட்டரோ இல்லை எந்த ஒரு சாஃப்ட்வேருமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இதிலே பெட்டராக பண்ணலாம். இது நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட லாங்குவேஜ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த லாங்குவேஜ் வந்து விண்டோஸ் 10ல் எப்படி சேஞ்ச் பண்ணணும், விண்டோஸ் 11ல் எப்படி சேஞ்ச் பண்ணணுன்ற ஒரு லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கான டாக்குமெண்டேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, இதோட இந்த ஒரு பார்ட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.